சுமார் 2500 அடி ஹைட்ல இருக்கிற ஒரு ஹில்ஸ்ல ஏறி ஒரு நைட் ஸ்டே பண்ண போறோம். நீங்க ஒன் டே ட்ரிப் ஏதாச்சும் பிளான் பண்றீங்கன்னா இந்த பிரான்மலையில ஒரு சூப்பரான ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கம்புரிங்கிற கிராமத்துல இந்த ஒரு மலை இருக்கு. இப்போ பல போராட்டங்களுக்கு பிறகு மலைக்கு வந்து சேர்ந்தாச்சு. இருட்டுறதுக்குள்ள மலை மேல ஏறிடுவோம்னு நினைச்சுதான் வந்தோம். அது ஒரு பெரிய கதை. லாஸ்ட் வீடியோல போட்டிருப்போம் பாருங்க. இப்போ 5:30 மணிக்கு ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்து மலை ஏறி போயிட்டு இருக்கோம். எப்படியும் போறதுக்குள்ள இருட்டிடும். கண்டிப்பா அட்லீஸ்ட் 2.5 மணி நேரமாச்சும் ஆயிரும் டாப்புக்கு போறதுக்கு. சோ இது கொஞ்சம் டஃப்பான ட்ரெக்கிங்கா தான் இருக்க போகுது. நீங்க மேல ஏறுற மாதிரி பிளான் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா ஓனா வாட்டர் பாட்டில், ஃபுட், பவர் பேக்கப் எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க. சரி, என்ன ஆனாலும் பரவாயில்ல, அடிச்சு புடிச்சு மேல ஏறிடுவோம் அப்படின்னு மலை, காடு, செடி, மரங்கள், பாறைகள் இது எல்லாத்து கூட பேசிக்கிட்டே அங்கங்க உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஏறிட்டு இருக்கோம். மேல ஏறுற பாதை எல்லாம் ஏடா கூடமா இருக்குது. ஒரு ஸ்டெப்பும் பார்த்து தான் எடுத்து வைக்கணும். போற வழியில இவ்வளவு நேரம் ஏறி வந்த டயர்டுக்கு இது ஒரு ஒருத்தான வியூடா. பார்த்துட்டு செம்ம ஜாலி ஆயிட்டேன். இந்த வியூ எப்படி இருக்குன்னு நீங்களும் பாருங்க. இங்கேயே கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி கீழே போக வழி கேட்டாங்க. நாங்களே ஒரு ஃப்ளோல மேல ஏறி வந்தோம் பாட்டி, நீங்க அப்படியே நாங்க வந்த வழியில போயிருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ மறுபடியும் மேல ஏற ஆரம்பிச்சாச்சு. 2 கிலோமீட்டர்னு சொல்லி மேல போக போக போய்கிட்டே இருக்கு. ஸ்லோவா இருட்டிட்டே இருக்கு. இருட்டா இருக்கிறதுனால நாங்களும் ஸ்லோவா தான் போயிட்டு இருந்தோம். கை கால்லாம் செம்ம வலி இருந்தாலும் பரவாயில்ல. இதுக்கப்புறம் எங்கேயுமே ரெஸ்ட் எடுக்காம மேல ஏறி போய்கிட்டே இருந்தோம். இப்போ ஃபுல்லா இருட்டாயிருச்சு. கடைசியா பல போராட்டங்களுக்கு பிறகு மலை மேல ஏறி வந்தாச்சு. பெருசா அச்சீவ் பண்ண மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம். இன்னும் உள்ள போய் பார்த்தோம்னா ஒரு தர்கா இருக்கு. அங்க 2 பேர் இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் பேசிட்டு இருந்தோம். எந்த ஊரு என்ன ஏதுன்னு சாப்பிட்டீங்களான்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே மலை மேல சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். இங்க ஒரு கிணறு இருந்துச்சு. அங்க போய் கை கால்லாம் கழுவிட்டு வந்து சாப்பிட்டு படுத்தாச்சு. வெளியே படுக்காதீங்க, குரங்கு ஏதாச்சும் வந்து தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் உள்ள போய் படுத்துட்டோம்.